ராஜேஸ்வரி மேடம், இந்தியாவிலேயே நீட் எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு தான் முதல் குரல் கொடுத்த மாநிலம் அப்படின்னு திமுக எனக்கு பெருமையா சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த போராட்டத்தை சரியா திமுக பயன்படுத்தலையா? இல்ல பயன்படுத்தலன்னு கிடையாது. இப்போ நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க, அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிஜேபி கூட இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல வந்து நாங்க வந்து இதை பயன்படுத்திக்க பாக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு தடவை கூட ஒரு பார்ட்டி பீப்புள்ஸ் கிடையாது, நிறைய பார்ட்டியில இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், நியூட்ரல் பீப்புள்ஸா இருக்கட்டும், சாதாரண மக்களா இருக்கட்டும், எல்லாருமே இங்க சென்னையில நடக்கக்கூடிய பல இடங்கள்ல நடக்கக்கூடிய, குறிப்பாக சிபிஎம் அலுவலகத்துல நடக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல அவங்க எல்லாருமே கலந்துட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க போராட்டம் பண்ணாங்கன்னாவே அவங்க ஆன்டி இண்டியன்ஸ் தான். போராட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து எந்த ஒரு போராட்டத்தையுமே இங்க யாரு போராடினாலுமே அதுக்கு ஒரு காசே கிடையாது. அவங்க குண்டர்கள் தான் வந்து போராடுறாங்க, அவங்க வந்து இவங்க பிஜேபியை ஒழிக்கிறதுக்காக போராடுறாங்க, இவங்க அவங்களுக்கு இப்படி ஒரு பொய் புரட்டை கிளப்பி விட்டதே பிஜேபிக்கு வேலையை. இன்னைக்கு நிர்மல்குமார் அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிட்டு வர்றாரு, திமுக திமுக மசோதா போட்டு எத்தனை தடவை கொடுத்தது, எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிரதமர் மோடி திமுக போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இல்ல 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 திமுக எல்லாம் போராட்டம் பண்றாங்க மறுக்கல. ஆனா ஒரு எதிர்க்கட்சியாக திமுகவின் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனா இந்த நீட்டு எதிர்ப்பு அல்லது குளறுபடிக்கு எதிரான ஒரு போராட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க மேற்கொள்ளும் போது தமிழ்நாட்டில் திமுக அதை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? கிடையாது. பல இடங்கள்ல திமுகவை சார்ந்த இளைஞர்களா இருக்கட்டும், ஏன்னா இது இளைஞர்களுக்கான போராட்டம், அப்ப அவங்க கையில கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கமே தவிர இளைஞர்கள் கீழே இறங்கி திமுக போராட்டம் பண்ணலையே மேடம். இல்ல நாளைக்கு பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. பல இடங்கள்ல பல மாணவர் அமைப்பினர் எல்லாருமே நாளைக்கு போராட்டம் பண்றாங்க. நீட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் போராட்டம் பண்றாங்க. இதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நிர்மல்குமார் அண்ணன் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. ஜனநாயகம் பத்தி பேசுறீங்கன்னு அக்கா அவங்க சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க மிகப்பெரிய போராட்டம், நேஷனல் இஷ்யூ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, கோழி கழுத்து அறுத்து ரத்த பூஜை பண்றது, பால் குடம் சுமந்துகிட்டு வர்றது, முட்டி போட்டு நடந்து வரதெல்லாம் என்ன மாதிரியான எஜுகேஷன்? இதெல்லாம் என்னமா? இந்த இடத்துல இப்படி ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க இப்படி சீரியஸான ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை எடுத்து நாங்க சொல்றோம் அப்படின்னா இட் டசன்ட் மீன் நாங்க அதை டைல்யூட் பண்ணல, இதையும் அட்ரஸ் பண்றோம் அதையும் அட்ரஸ் பண்றோம் தான் நினைக்கிறோம். இதுல இடையில ராகுல் காந்தி அவர்கள் உள்ள பூந்து முழுதாக சிஜேபி அவர்களுடைய அந்த போராட்டத்தை வந்து ஹைஜாக் பண்ண பார்த்தாரு. சோ இவங்க அவருக்கு ஒரு காசு இருக்கு, ஆனா இங்க நாங்க எதையும் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணல. அதுக்கு நீங்க கேட்ட கேள்வி மட்டுமே சாட்சி. நீங்க ஏன் இதை கையில எடுக்கல? நாங்க வந்து இதை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணல, இது மாணவர்களுடைய போராட்டமாவே இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அங்க ராகுல் காந்தி அவர்கள் அப்படி நினைக்கல. அப்பாவி மாணவர்கள் இவங்க போய் வந்து ஜனநாயகம் படத்தை கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. போன திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கப்ப முதல்வர் வந்து மாசு அவர்கள் கிட்ட மாமன்னன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கப்ப கூலி படம் பார்த்துட்டு விமர்சனம் போட்டுட்டு இருந்தாரு முதல்வர். இவங்க பண்ணி ப்ரமோட் பண்ணலாம், நீங்க சாமானிய அப்பாவி மாணவர்களை பேசுறீங்க. முதல்வர் வந்து சினிமாவுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாரு, மாமன்னன் படத்தையும் கூலி படத்தையும். இவங்க வந்து எப்படி பேசுறாங்க? நிகழ்ச்சியோட கண்டிப்பா நீட்டுக்கு ஒரு முடிவு உண்டு. அப்படியே சொல்லிட்டே இருங்க, பொய்ய சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருங்க மக்களை.